ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டப்பா கார்டெல் அப்படின்னு ஒரு தமிழ் டப்டில் ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது, நல்லா இருக்கா இல்லையா, அதோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாலினி பாண்டே மேம் வந்து ஒரு டப்பா பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிற கனவு இருக்கும். அதனால் வந்து வீட்லேயே வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பணம் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு ஷாப் ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஒரு ரூம் மாதிரி. ஷாலினி பாண்டே, நிமிஷா சஞ்சயன் மேம் இவங்க 2 பேரும் பார்ட்னராக தான் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது நிமிஷா சஞ்சயன் மேமோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அந்த டப்பா பிஸ்னஸில் கஞ்சாவை வந்து யூஸ் பண்ணி எல்லாருக்குமே டெலிவர் பண்ண வச்சுருவார். இதை வந்து அஞ்சலி ஆனந்த் மேம், ஷாலினி பாண்டே மேமுக்கு வந்து எப்படியோ ஒரு விஷயத்தில் ஒரு கட்டத்தில் தெரிய வருது. இவங்க 3 பேரும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வில்லனுக்கு வந்து தெரிஞ்சு வந்து அவன் வந்து வந்துடுவான், வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் வந்து சபானா ஆசிமி மேம் வந்து உள்ளே வருவாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. பயங்கரமாக டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு பயங்கரமாக 3 குடும்ப பொண்ணுங்க, 4வது இவங்க ஒரு பாட்டிமா, இவங்க 4 பேர் சேர்ந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து பணம் எங்கே ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஜோதிகா மேமோட ஷாப் வச்சுருப்பாங்க. அவங்க ஷாப்பில் போய் ஒழிச்சு வைப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, இருக்கிற மொத்த கோடி பணத்தையும், பல கோடிகள் சம்பாரிச்சிருப்பாங்க, எல்லா கோடி பணத்தையும் அவங்க கடைக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணம் கேட்கும்போது இவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதுக்கு பணம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்களையும் பிடிச்சி உள்ளே எடுத்துன்னு இதுவரையும் கஞ்சா பிஸ்னஸாக இருந்தது, ட்ரக் பிஸ்னஸாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரக் பிஸ்னஸாகவும் மாற்றி இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ட்ரக்கையே உருவாக்குவாங்க. ஆல்ரெடி ஒரு மெடிக்கலில் இருக்க மாத்திரையை வச்சு ஒரு ட்ரக் உருவாக்குவாங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த ட்ரக் பிஸ்னஸை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. அந்த ட்ரக்குக்கு இன்னும் இவங்க வச்ச பேர் வந்து மிட்டாய் அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. 4 குடும்ப பெண்களும், ஒரு பாட்டிமா, ஒரு கிராண்ட்மாவும், ஒரு 5 பேர் சேர்ந்து எப்படி கஞ்சா, ட்ரக்ஸ், புதுசாக உருவாக்குற ட்ரக்ஸ் இதெல்லாம் எப்படி கடத்துறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணுன்னா, குடும்ப பொண்ணுங்களுமா சேர்ந்து ட்ரக்ஸை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டிமா அதுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ் இருக்கும். பயங்கரமான ஒரு த்ரில்லர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஜேர்னியில் போயிட்டுருக்கும். ஒரு புத்திசாலித்தனமாக இந்த வெப் சீரிஸ் வந்திருக்கும். இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக 7 எபிசோடு இருக்குது. 7 எபிசோடையும் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாக ஒரே டைம் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வெப் சீரிஸை வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் எபிசோடு 1 பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எபிசோடு 1 பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் வந்து எபிசோடு 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொத்த எபிசோடையும் பார்க்கணும் அப்படின்னு தோணிடும். அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் அடுத்து என்ன அப்படின்னு போகிற மாதிரியே இந்த வெப் சீரிஸ் இருக்கும். முக்கியமாக இந்த வெப் சீரிஸில் வந்து இவங்க வெளியில் வரலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணுறாங்களோ இன்னும் டீப்பாக அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இந்த டப்பா கார்டெல் இந்த சீசன் 1 வெப் சீரிஸ் வந்து சூப்பராக இருந்தது. லாஸ்ட் எபிசோடில் வந்து செகண்ட் சீசனுக்கான லீடும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு வித்தியாசமாக இருந்தது. சீசன் 2ல் கண்டிப்பாக இவங்க எடுத்தாகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த வெப் சீரிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸை வந்து பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வெப் சீரிஸில் வந்து கெட்ட வார்த்தைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை இருக்கும். ஏன் ஜோதிகா மேமே இங்கிலீஷில் வந்து பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஓவராலாக இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், எனக்கு வெப் சீரிஸ்னால் பயங்கரமாக பிடிக்கும்ப்பா, நான் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன், எனக்கு ஒரு நல்லா இருக்க வெப் சீரிஸை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டப்பா கார்டெல் அப்படின்ற இந்த வெப் சீரிஸை வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து பிடிக்கும். இந்த வெப் சீரிஸை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.